பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேத வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு கூட பேசி அதை உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நம்மையும் தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அல்லவா? இந்த நாளிலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று பேசி நம்மை தைரியப்படுத்துகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனே நம்மோடு கூட இருக்கும்போது நாம் எதற்கும் பயப்படவோ கலங்கவோ வேண்டியதில்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். இவ்வுலகத்தின் பெற்றோர்களை காட்டிலும் 1000 மடங்கு கரிசனையுள்ள நல்ல தகப்பன் அவர். நம்முடைய வாழ்வின் எல்லா நேரங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவரும் இனிமேலும் இருப்பவரும் அவர் ஒருவர் மட்டுமே. மனிதர்கள் மாறலாம், ஆண்டவர் ஒரு நாளும் மாறுவதே இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று பக்தனாகிய யோசுவாவுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் வாக்கு பண்ணுகிறார். அவருடைய நாமமே இம்மானுவேல் என்பது. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். எனவே எப்பொழுதும் இந்த தேவன் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடியினால் எந்த தீமையும் நம்மை அணுக முடியாது. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிற வேத வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளுகிற நேரத்திலே, உணர்கிற அந்த நேரத்திலே நாங்கள் தைரியம் அடைகிறோம். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சதா காலமும் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். உலகத்தின் முடிவு பரியந்தமும் எங்களோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தேற்றுகிற, தைரியப்படுத்துகிற உம்முடைய வார்த்தைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா நேரங்களிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் உம்மை சார்ந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.